இந்த சங்கத்தின் தலைவருமாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் திரு கருணாநிதி அவர்களே, உடனடி முன்னாள் தலைவர் திரு உத்தமன் சிரோமன் அவர்களே, செயலாளர் திரு மணிராம் அவர்களே, அருமை நண்பர் ரோட்டரியின் உடன்பிறவா சகோதரராய் நான் கருதும் கரூர் ரோட்டரி சங்கத்தின் முடிசூடா மன்னனாய் ரோட்டரி பன்னாட்டு இயக்கத்தின் முன்னாள் இயக்குனர் பாஸ்கர் அவர்களே, திருமதி மாலா பாஸ்கர் அவர்களே, முன்னாள் ஆளுநர் திரு சங்கிலிமுத்து ராஜேந்திரன் அவர்களே மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கும் ரோட்டரி சங்க நண்பர்களே, ரோட்டரி பெண்மணிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மீண்டும் உரித்தாக்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் என்னை அறிமுகம் செய்த நண்பர் சேதுபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஏதோ தமாஷா சொல்றதெல்லாம் அவர் பெரிய ஏதோ என் வழி பற்றி பேசிட்டாரு. நான் ஆக்சுவலா அவர் வெறும் பயோடேட்டா தான் அனுப்பிச்சேன், அதுவும் பாஸ்கருக்கு அனுப்பிச்சேன். அவர் பாஸ்கர் எனக்கு ஃபோன் பண்ணாரு, சார் எங்க கம்பெனியில் ஏற்கனவே வேலைக்கு நிறைய ஆள் இருக்காங்க, நீங்க உங்க அனுப்பிச்ச பயோடேட்டா வேலைக்கு ஆள் இருக்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்கிறீங்க சார், நானும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக என்னால் கொஞ்சம் எழுதக்கூடாதா, இவ்வளோ இதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ற ஆளுன்னு சொல்ற பெருமையா நீங்க இப்ப எடுத்துருக்கீங்க சார், சட்டியில் இருந்தா தானே சார் ஆஃபீஸில் போறேன், எனக்கு என்ன 1000 இவர் இருக்காங்களா, வேலைக்காரங்க இருக்காங்களா, எனக்கு 1000 கோடி இருக்கு, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சிறந்த உத்தரவு தான். அவர் வேணா பெருமையா சொல்லலாம், நான் சொல்லலாம், எனக்கு இவ்வளவுதான் சார் இருக்குன்னு, அதெல்லாம் இல்லை, நீங்க ஏதாவது சுவாரஸ்யமா எனக்கு சொல்லுங்க. அதுக்குதான் அவருக்கு திரு சேதுபதி அவர்கள் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, ஃபோன் பண்ணி சார் நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, அப்பதான் சொன்னேன் சார் எங்க அப்பா படம் இருக்காரு அப்படியா சார், நல்லா பண்ணுங்க சார், அப்புறம் உங்க அப்பா படம் எடுத்துக்கலையா அப்படின்னாரு. அது எங்க ஆதரவுக்கு யாரோ கேட்டார். அவர் சொன்னார் சார் எங்க அப்பா 4 படம் எடுத்தார், 4 லாஸ் ஒரு 30-40 லட்சம் ரூபாய் விட்டுட்டாரு அந்த காலத்துல. நான் சொல்றது 60-70. அப்புறம் எவ்வளவு கேட்டார், என்ன சார் படம் எடுக்கலையா சார், அடுத்த ஜென்மத்தில் நல்ல பாம்பா மாறினா கூட படம் எடுக்க அவ்வளவு பெருமை எங்களுக்கு படம் எடுக்கிறதுடைய பெருமை நான் சொன்னேன் இல்லையா. அதனால எனக்கு அப்கோர்ஸ் கரூர் ரோட்டரி சங்கத்திற்கு எனக்கு நல்ல தொடர்பு இருக்கின்றது. திரு பாஸ்கர் அவர்கள் அப்கோர்ஸ் எனக்கு ஒரு 25 வருஷமா மோர் தென் 23 இயர்ஸ் நாங்கள் ஒன்னா ரோட்டரியில் பயணித்து இருக்கோம். ஸோ அதை தவிர என்னுடைய தாத்தா முறையவர், சின்ன தாத்தா முறையவர் திரு வேதாந்தாச்சாரியார், அவர் இங்கே சாசன செயலாளராக இருந்தார் என்பதை நான் முதலே அறிவேன். ஸோ அதனால் இங்கே வரதுக்கு எனக்கு ஒரு இன்விடேஷனே தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ மஸ்ட் தேங்க் பிரசிடென்ட் கருணாநிதி ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் 2 months ago. 2 மாதம் முன்னாடி சொல்லிட்டாரு. எங்க ஊர்லாம் நான் என்னை பிடிஜின்னே கருதுறது கிடையாது. நான் எனக்கு வச்சுக்கிட்ட பேரு இசிஜி. இசிஜின்னா எனக்கு ஒரு வாசல் பிரச்சனை இது வரைக்கும் வரல. இசிஜினா எமர்ஜென்சி சீஃப் கெஸ்ட். ஏன்னா என்ன விட நிறைய பெரிய பேச்சாளர்கள் நான் ரோட்டரியில் அவ்வளோ ஜாஸ்தியாக கலந்துக்கிட்டு இருக்கேன். பாஸ்கர் அவரை தான் சார் அங்கே போங்க அப்படின்னா போவேன். ஏன்னா அவர் தான் எனக்கு ரோட்டரியில் எல்லாம். ஸோ எங்க டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பெரிய பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஜாஸ்தி கண்டுக்க மாட்டாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் முன்னால அவங்க ஏதோ போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. இது மாதிரி தான் அவங்க ஃபோன் பண்ணாங்க.
இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட என் சிஸ்டர் ரெஸ்டாம் நான் பாஸ்கர் சொன்னேன், சார் என்னால் வர முடியாது, என் சிஸ்டர் எப்பவுமே நீ ரோட்டில் இருக்கேன் எப்பவுமே கோவப்படுவா, அதனால நான் வரலன்னு. நல்லவே அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க, ஒரு நாள் வந்துட்டு அவர் லண்டன்லேருந்து வருவார். இந்த மாதிரிதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால லண்டன்லேருந்து வந்து அப்பே சொல்லி ரோட்டுக்கு எப்போ பாரு அங்கே இங்கே அழிஞ்சிட்டு இருக்கேன், நீ வீட்லயே இருக்குன்னா நான் வரேன் அப்படின்னா சரி வந்தாங்க. ஒரு நாள் எங்கேயாவது வெளியில போனாங்க, சரி போனாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும், நான் சகரோட்டு பக்கத்துல தான் இருக்கேன் வீடு. ஒரு ஆள் ஃபோன் பண்ணேன், சார் ராம்குமார் தானே? ஆமா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், உங்களுக்கு ரொம்ப நாளா எங்க ரோட்டரி கிளப் கூப்பிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது, இப்பதான் ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா. அப்படியா, சரி எப்போ வரணும்? இன்னைக்கு வரணும் சார். இன்னைக்கா? மணி 6 எப்போ வரணும் சார்? இப்போ சார் ஆபத்து வந்தவங்க காப்பாத்து, அப்பதான் காலை வந்தாரு சார், காப்பாத்துங்க. எங்க சீஃப் கெஸ்ட் வந்து சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டுருந்தேன், அவர் வந்து திடீர்னு ஜோரம் சொல்லி படுத்துட்டாங்க. அது எனக்கு இன்னைக்கு மத்தியானம் தான் தெரியும். சவேரால பக்கத்துல இருக்கிறா நீங்க தான், அதனால தயவு செஞ்சு மாட்டை காப்பாத்துங்க. அதனால ஒருத்தர் வந்து ஒரு கவர்னர் அப்படின்னு ஒரு வாட்டி ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு கமிட்டி ரோட்டரி ஒன்ஸ் கவர்னர் ஆல்வேஸ் கவர்னர். அதனால இந்த எமர்ஜென்சி சீஃப் கெஸ்ட் இதுதான் பேரு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் பொசிஷன்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் ரோட்டரியில, பட் அந்த பொசிஷன் நீ வந்தா ஆகணும்னு ஒவ்வொரு வாட்டியும் தள்ளுறது என்னுடைய அருமை நண்பர் திரு பாஸ்கர் வச்சிருக்கான். இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு பொசிஷன்ல ரோட்டரியில எனக்கு எப்பவுமே அவர் சொல்றாரு, சார் வேதாந்தாச்சாரியார் உறவினர் சம்பத்குமார் சார், இப்படிதான் எல்லாரையும் தெரியும். கல்யாணம் ஆன நித்யாவுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் தெரியும். அப்புறம் நான் ரோட்டரியில கவர்னரா இருக்கும் போது சார் பிடி பிரபாகருடைய பிரதர். ஸோ நிறைய பேர் வந்து கிளப்புக்கு போகும்போது சார் பிடி பிரபாகர் வந்து கவர்னர் பேர் மாறி அவங்க தெரியும், சார் பிரபாகர் சார் அப்படின்னு. இல்லை சார், நான் அவர் தம்பி ராம்குமார். அந்த மாதிரி நான் கவர்னர் ஆரம்பம் திரு பாஸ்கர் அவருடைய நட்பை எனக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் நான் ரோட்டரியில எந்த பதவியா இருந்தாலும் சரி நானா தெரிவிக்கிறதே இல்லை, அவரா கொடுத்த பதவி தான் எனக்கு. அதனால எவ்வளோ அது வந்து அவர் எனக்கு மேல வச்சிருக்கிற அன்பு, நான் அவருக்கு மேல வச்சிருக்கிற அன்பு மரியாதை அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால 27 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1999 முதல்ல திருச்சியில சந்திச்சோம். நாங்கள் 2 பேரும் அப்போ வந்து கவர்னர், நாங்கள் 2 பேரும் ஒரே வருஷம் கவர்னராக இருந்தோம். நான் சென்னையில் இருந்தேன், அவர் வந்து கரூர்ல இருந்தாரு. அப்போ இருந்தே பாஸ்கர் வாஸ் சச் a straight man. ஒரு நிமிஷங்க. ஸோ I always knew இவரை வந்து if he is with me everything will go right in Rotary. He started backing Bhaskar right from day one as far as this governorship or directorship or whatever it is, and we saw to it that he comes to that position at the earliest. So that's the kind of regard எங்களுக்கு வந்து அவருக்கும் எங்களுக்கும் அந்த மதிப்பு மரியாதை இன்னைக்குமே குறையாது. ஸோ இன்னைக்கு அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பாருங்க, நான் நிஜமாவே ஒருவேளை எனக்கு தெரியாது, இது நிறைய பண்ணியிருக்காரு, உங்களுக்கு தெரியாது சார் அந்த மாதிரி. இன்னைக்கு வந்து ஏதாவது ஆலை பிரசிடென்டா ஏதாவது ஆகிட்டாரா அப்படின்னு கூட எனக்கு டவுட் இருந்துச்சு. அவ்வளோ வரவேற்பு. நான் காலையில வரேன், சார் வாங்க ஃப்ளைட்ல வாங்க, சார் வாங்க உங்களுக்கு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் நிற்குது, எல்லாம் நிற்கிற படம் 10 பேர் நிற்கிறாங்க எங்க ஹோட்டல். சார் என்ன சார் எல்லாம் இங்கே சார் உங்களை வரவேற்று கோசம் வந்திருக்கேன் சார் அப்படின்னாரு. அவர் வீட்டில் லஞ்சு கொடுத்தாரு, எல்லாம் போட்டு சாப்பாடு. அந்த மாதிரி சாப்பாடு நான் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ அருமையாக மாலா அவர்கள் அது எங்களுக்கு பரிமாறினாங்க. அந்த மாதிரி ஒரு இதை வரவேற்பு கொடுத்தாங்க. இங்க பாருங்க பாத்தீங்கன்னா போன காலம் நிச்சயம் போகுது. நான் நிஜமாவே எனக்கு என்னமோ ஒரு போஸ்ட் கொடுத்தாலும் சொல்லாம அதான் பாயிண்ட். இந்த மரியாதைக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு கதை தான் தோணும்.